வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் தசா பலன்கள். இந்த தசா பலன்கள் எப்படி வேலை செய்யும்? ஒரு தசா நடக்கும்போது அதனுடைய பலன்கள் ஜாதகருக்கு தொடர்ந்து அந்த தசா நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குமா, இல்லை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் கிடைக்குமா, இல்லை பலன்களே கிடைக்காத ஒரு தசா நடக்கக்கூடியதாக இருக்குமா? இது எப்படி நம்ம ஜாதகத்தை பார்த்து கணிக்கிறது? அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு. ஒரு கிரகம் தசா நடத்துகின்ற பொழுது அதனுடைய பலன்கள் தசா முழுவதும் ஜாதகருக்கு தொடர்ந்து கிடைக்கக்கூடிய நிலை என்பது இருக்கா? இல்லை தசா வந்ததும் தெரியாது, போனதும் தெரியல, ஆனாலும் இந்த தசையில் எனக்கு ஒரு பெரிய மாற்றம் என்பது எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஜாதகத்தில் நடத்துமா? இதை தெரிந்து கொள்வதற்கு பாரம்பரிய ஜோதிட முறையில் தசாவினுடைய பலன்களை கணிப்பதற்கு கிரக அவஸ்தைகள் என்ற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த கிரக அவஸ்தைகள் மூலமாகத்தான் அந்த கிரகம் எப்படிப்பட்ட ஒரு பலனை ஜாதகருக்கு தன்னுடைய தசாவில் தரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எந்த கிரகம் தசா நடத்தினாலும் அந்த கிரகம் நிற்கக்கூடிய டிகிரி என்னன்றதை பார்க்கணும். அந்த டிகிரியை அடிப்படையாக வைத்து தான் அது தரக்கூடிய பலன்கள் துரிதமாக வேகமாக ஜாதகருக்கு கிடைக்குமா, இல்லை வந்ததும் தெரியாது போனதும் தெரியாதுன்ற மாதிரி இந்த தசா நடக்க போகிறதா, தசாவில் மாற்றம் இருக்குமா இருக்காதா, இப்படி பலன்களை தெரிந்து கொள்வதற்கு ஒரு கிரகம் என்ன டிகிரியில் இருக்குன்றத பார்க்கணும். ஒரு கிரகம் எந்த டிகிரியில் இருக்கு, அது மட்டுமல்லாமல் நிற்கக்கூடிய ராசி ஆண் ராசியா பெண் ராசியா, அந்த ராசியும் அடிப்படையாக வைத்துதான் இந்த கிரக அவஸ்தைகளை நம்மால் கணிக்க முடியும். 12 வீடுகளில் 6 வீடுகள் ஆண் ராசிக்குரிய வீடுகள், 6 வீடுகள் பெண் ராசிக்குரிய வீடுகள். ஆண் ராசிக்குரிய வீடுகள் மேஷ வீடு, மிதுன வீடு, சிம்ம வீடு, துலாம் வீடு, தனுசு வீடு மற்றும் கும்ப வீடு. இந்த 6 வீடுகளும் ஆண் ராசிக்குரிய வீடுகள். இதை ஒற்றைப்படை ராசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி இருக்கக்கூடிய வீடுகள் பெண் ராசிக்குரிய வீடுகள். இந்த வீடுகளை இரட்டைப்படை ராசிகள் என்றும் சொல்லுவாங்க. எந்த கிரகம் தசா நடத்துகிறதோ அந்த கிரகம் நிற்கக்கூடிய வீடு ஆண் ராசிக்குரிய வீடா பெண் ராசிக்குரிய வீடான்றதை முதல்ல பார்க்கணும். அது நிற்கக்கூடிய டிகிரியை வைத்து அந்த ஆண் ராசியில் எந்த டிகிரியில் இருக்கிறதோ அதை வைத்து தான் அந்த ஜாதகத்தில் தசா நடக்கின்ற பொழுது பலன்கள் ஜாதகருக்கு வேகமாக கிடைப்பதும் இல்லை மெதுவாக நடக்கக்கூடிய தசாவாகவும் நம்ம கணிக்கலாம். எப்படி ஒரு குழந்தை பிறந்து அது வாலிபனாக மாறி அதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு அனுபவங்களை பெற்று முதிய வயதில் மரணத்தை தழுவுகிறதோ, அதே போல கிரகங்களும் பால்ய வயது முதல் மரண வயது வரைக்கும் அதனுடைய டிகிரி நம்ம கணிச்சு வச்சுருக்காங்க. இப்போது அந்த முதல் அவஸ்தை அப்படிங்கிறது பால்ய அவஸ்தை. அதற்கு அடுத்ததாக வரக்கூடியது குமார அவஸ்தை அல்லது கௌமார அவஸ்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தபடியாக யுவ அவஸ்தை, அதாவது யவன அவஸ்தை என்ற பெயரும் இதற்கு இருக்குது. விருத்த அவஸ்தை என்பது அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடியது. கடைசியாக வரக்கூடியது மிருத்யு அவஸ்தை அல்லது மரண அவஸ்தை. ஒரு கிரகமும் படிப்படியாக வளர்ந்து தன்னுடைய கடைசி நிலையான மரண அவஸ்தையும் தொடும். அப்போ எப்படி மனிதர்களுக்கு அந்த குழந்தை பருவத்திலேருந்து கடைசியாக அந்த வயது முதிர்ந்த பருவம் வரைக்கும் நம்ம கடந்து வருகின்றோமோ, அதே போல் கிரகங்களும் ஒவ்வொரு நிலையிலும் படிப்படியாக வளர்கிறது. இதுதான் அந்த டிகிரியை வச்சு கணிக்கும் போது ஒரு தசா எப்படிப்பட்ட வேலைகளை வேகமாக செய்யுமான்றதை நம்மளால் கணிக்க முடியும். ஒரு ராசி கட்டத்துக்கு 360 டிகிரி, அதில் ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு 30 டிகிரி என்ற அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் 360 டிகிரியாக கணிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது பால்ய அவஸ்தையில் இருக்கா இல்லை குமார அவஸ்தையில் இருக்கான்றதை நம்ம கணிக்கணும். இந்த 30 டிகிரிகளையும் 5 பிரிவாக பிரித்து வைத்திருக்கின்றார்கள். ஒரு கிரகம் நிற்கக்கூடிய டிகிரி 0 டிகிரிலேருந்து 6 டிகிரி வரைக்கும் இருந்தால் அதற்கு பால்ய அவஸ்தை, அதாவது குழந்தை பருவத்தில் அந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். 7 டிகிரிலேருந்து 12 டிகிரி வரைக்கும் இருந்தால் அதற்கு பேர் குமார அவஸ்தை அல்லது கௌமார அவஸ்தை அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வளர்ந்த நிலையில் ஒரு கிரகம் இருக்கிறது, அந்த குழந்தை பருவத்திலேருந்து மாறிவிட்டது அப்படின்ற நிலையில இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக 13 டிகிரிலேருந்து
18 டிகிரி வரை இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்கு வளர்ந்த நிலையில் ஒரு வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய கிரகமாக செயலாற்றும். அதனால் இதற்கு யுவ அவஸ்தை அல்லது யவன அவஸ்தை அப்படின்னு சொல்லுவாங்க. 19 டிகிரிலேருந்து 24 டிகிரி வரை இருக்கக்கூடிய ஒரு கிரகம் விருத்த அவஸ்தையில் இருக்க அப்படின்ற அர்த்தம். இந்த விருத்தம் என்பது மத்தியமமான வயது, வாலிப வயதை கடந்துவிட்ட ஒரு கிரகமாக செயலாற்றும். அதனால் இதற்கு பேர் விருத்த அவஸ்தை என்ற பெயர். அடுத்தபடியாக 25 டிகிரிலேருந்து 30 டிகிரி வரை இருக்கக்கூடிய கிரகம் மிருத்திய அவஸ்தையில் இருக்குது. அதாவது ஒரு மரண அவஸ்தை படக்கூடிய கிரகமாக ஜாதகத்தில் இருக்குது. இப்படி இந்த கிரகங்கள் நிற்கக்கூடிய டிகிரியை அடிப்படையாக வைத்து தான் அது எந்த நிலையில் இருக்குது, எந்த பருவத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்மால் கணிக்க முடியும். ஒரு கிரகம் எந்த பருவத்தில் இருக்குது அப்படின்னு கணிப்பதற்கு கண்டிப்பாக டிகிரி பார்க்கணும். இப்போ இந்த ராசி கட்டத்தில் நம்ம செவ்வாயை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், செவ்வாயினுடைய தசாவை கணிக்கணும் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் நிற்கக்கூடிய டிகிரி என்னன்றதை பார்க்கணும். அடுத்தபடியாக அது நிற்கக்கூடிய ராசி வீடு, அது ஆண் ராசியா பெண் ராசியா. இப்போ செவ்வாய் நிற்கக்கூடிய வீடு மிதுன வீடு. அப்படி என்றால் ஆண் ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். அவருடைய டிகிரி என்ன? இப்போ ஒருவேளை செவ்வாயினுடைய டிகிரி ஒரு 8 டிகிரியாக இருக்கா அப்படின்னு சொன்னால் அது குமார அவஸ்தையில் இருக்கக்கூடிய நம்ம கிரகமாக எடுத்துக்கணும். ஏன்னா 7 டிகிரிலேருந்து 12 டிகிரி வரை இருக்கக்கூடிய ஒரு கிரகம் குமார அவஸ்தையில் இருப்பதாக எடுத்துக்கணும். இப்போ ஆண் ராசியில் இருந்தால் அதற்கு என்ன கணிப்புகள் இருக்குது, பெண் ராசியில் இருந்தால் அதற்கு என்ன கணிப்புகள், அதற்குரிய அட்டவணை என்னன்றதை பார்க்கலாம். ஆண் ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களை நம்ம அந்த 0 டிகிரிலேருந்து 30 டிகிரி வரைக்கும் அப்படியே எழுதலாம். அதாவது 0 டிகிரிலேருந்து 6 டிகிரி வரைக்கும் பால்ய அவஸ்தை, 7 டிகிரிலேருந்து 12 டிகிரி வரை இருக்கக்கூடிய கிரகங்களை குமார அவஸ்தையாகவும், 13 டிகிரிலேருந்து 18 டிகிரி வரை இருக்கக்கூடிய கிரகங்களை யுவ அவஸ்தையாகவும், 19லேருந்து 24 டிகிரி வரை இருக்கக்கூடிய கிரகங்களை விருத்த அவஸ்தையாக எடுத்துக்கலாம். 25லேருந்து 30 டிகிரி வரை இருக்கக்கூடிய கிரகங்களை மிருத்திய அவஸ்தை, மரண அவஸ்தையாக எடுத்துக்கலாம். அதாவது அந்த ராசி சாட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களை அப்படி வரிசையாக பால்ய அவஸ்தையிலிருந்து மரண அவஸ்தை வரை அப்படி நம்ம கிரகங்களை வரிசைப்படுத்தி விடலாம். இப்போது பெண் ராசியாக இருக்கு. பெண் ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் அப்போ இந்த 0 டிகிரிலேருந்து 6 டிகிரி வரை இருக்கக்கூடிய கிரகங்களை அப்படியே நம்ம என்ன பண்ணோம், இறங்கு வரிசையில் எழுதணும். அப்போ முதல்ல வரக்கூடிய அவஸ்தை மிருத்திய அவஸ்தையாக இருக்கும். அதாவது மரண அவஸ்தையில் ஒரு கிரகம் இருக்குன்னு எடுத்துக்கணும். அடுத்தபடியாக 7 டிகிரிலேருந்து 12 டிகிரி வரை இருக்கக்கூடிய கிரகங்களை விருத்திய அவஸ்தை, அதாவது மத்தியம வயதில் இருக்கக்கூடிய கிரகமாக நம்ம எடுத்துக்கணும். 13 டிகிரிலேருந்து 18 டிகிரி வரை இருக்கக்கூடிய கிரகங்கள் அதே யுவ அவஸ்தை தான் இருக்கும். அது எப்பொழுதுமே மாறாது. அது ஆண் ராசியில் இருந்தாலும் சரி, பெண் ராசிலும் யுவ அவஸ்தையில் தான் ஒரு கிரகம் இருக்கும். அடுத்தபடியாக 19 டிகிரிலேருந்து 24 டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பெண் ராசியில் இருந்தால் குமார அவஸ்தையில் இருப்பதாக கணிச்சுக்கணும். பெண் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் 25 டிகிரிலேருந்து 30 டிகிரி வரைக்கும் இருந்தால் பால்ய அவஸ்தை, குழந்தை பருவத்தில் அந்த கிரகம் இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஆக ஏறு வரிசையாக கிரகங்களை ஆண் ராசியில் எழுதி பார்க்கணும். பெண் ராசிக்கு வரும்போது இறங்கு வரிசையில் அதனுடைய அவஸ்தைகளை நம்ம கணிக்கணும். இரண்டுமே ஒரே அளவாக இருக்கக்கூடியது யுவ அவஸ்தை தான். அதனுடைய டிகிரி எந்த இடத்துல இருந்தாலும் ஒரே அளவாகத்தான் செயல்படும். அதற்கு என்ன பலன்கள் என்று பார்த்தீங்கன்னா, பால்ய அவஸ்தையில் ஒரு கிரகம் இருந்தால் 1/4 பங்கு தான் அதனுடைய பலன்களை தரும். குமார அவஸ்தையில் ஒரு கிரகம் இருந்தால் 1/2 பங்கு அதனுடைய பலனை தரும். யுவ அவஸ்தையில் ஒரு கிரகம் இருந்தால் முழுமையான பலன்களை தந்தே தீரும். விருத்தியில் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது ஓரளவுக்கு ஒரு சுமாரான அளவு. இன்னும் சரியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 பங்கு அளவை விட குறைவான அளவில் தான் அந்த கிரகம் ஜாதகருக்கு தன்னுடைய தசாவில் பலனை தரும். மிருத்திய அவஸ்தையில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கிரகம் எந்த பலன்களையும் ஜாதகருக்கு தராது. ஒரு பலனற்ற நிலையாக ஜாதகத்தில் வேலை செய்யும். இந்த கிரக அவஸ்தைகளின் மூலமாக ஒரு கிரகம் ஜாதகத்தில் தசா நடத்துகின்ற பொழுது அதனுடைய பலன்கள் ஜாதகருக்கு வேகமாக கிடைக்குமா இல்லை கிடைக்காதா அப்படிங்கிறத நம்ம கணிக்கலாம். எப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகத்துடன் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த உதாரண ஜாதகத்தில் நான் லக்கணத்தை குறிப்பிடலை, கிரகங்களை மட்டும்தான் எழுதியிருக்கேன். லக்கணத்தை குறிப்பிட்டு கிரகங்களை எழுதி வைத்தால் உங்களுக்கு சில சந்தேகங்கள் வரும். முக்கியமாக
அது தரக்கூடிய பலன்கள் சுப பலன்களா அசுப பலன்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லக்கணத்தை அடிப்படையாக வைத்து தான் அந்த கிரகம் அதனுடைய தசாவில் நல்ல பலன்களை தரும் அல்லது அசுப பலனை தரும். அதனால தான் நான் அதை எழுதலை. இந்த வகுப்பில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கிரக அவஸ்தை. ஒரு கிரகம் தன்னுடைய தசாவில் ஒரு பலனை வேகமாக செய்யுமா அல்லது மெதுவாக தருமா அல்லது வேலையே செய்யாதா அப்படிங்கிறத கணிப்பதற்காகத்தான். இந்த உதாரண ஜாதகத்தில் சூரியன் 16 டிகிரியில் இருக்காரு. நிற்கக்கூடிய வீடு துலாம் ராசி. அப்போ துலாம் ராசி என்பது ஆண் ராசிக்குரிய வீடாக இருக்கு. சூரியனுடைய டிகிரி 16 டிகிரி. சூரியன் நீசம் பெற்ற நிலையில் அமர்ந்திருக்கின்றார். ஆனால் 16 டிகிரி என்பது யுவ அவஸ்தையில் நிற்கக்கூடிய சூரியனாக இருக்கார். இந்த யுவ அவஸ்தை என்பது வாலிப வயதில் மிருக்குடன் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கார். அப்போ சூரியன் நீசம் பெற்று இருந்தாலும் தன்னுடைய பலன்களை அந்த சூரிய தசா நடக்கின்ற காலகட்டத்தில் மிக வேகமாக ஜாதகருக்கு தந்தே தீர்வார். அவர் நல்ல ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருந்தால் சுப பலன் நடக்கும். கெட்ட ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருந்தால் தீய பலன்கள் என்பது ஜாதகருக்கு கிடைக்கும். அது ரொம்ப வேகமாகவே செயல்படுத்துவார். அந்த சூரிய தசா நடக்கக்கூடிய முதல் காலகட்டத்திலேயே அந்த பலன்கள் மிக விரைவாக ஜாதகருக்கு வந்தே தீரும். அந்த தசா முழுவதுமே அவர் தன்னுடைய பலன்களை தந்து கொண்டே இருப்பார். சூரிய தசா நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தொடர்ந்து சூரியனுக்குரிய ஸ்தான பலன்கள் என்பது ஜாதகருக்கு தொடர்ந்த வண்ணம் இருக்கும். அப்போ நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த சூரிய தசா முழுவதுமே அவருக்கு அதனுடைய பலன்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால்தான் இந்த யுவ அவஸ்தையில் ஒரு கிரகம் நின்றால் அதனுடைய பலன்கள் ஜாதகருக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 100% முழுமையாக தன்னுடைய பலன்களை ஜாதகருக்கு தருவார். அடுத்தபடியாக புதன் நிற்கக்கூடியது கன்னி வீட்டில் அமர்ந்திருக்காரு. தன்னுடைய வீட்டில் புதன் உச்சம் பெற்ற நிலையில் 2 டிகிரியில் இருக்காரு. அப்போ பெண் ராசி என்கின்ற பொழுது முதல் 6 டிகிரி வரைக்கும் மிருத்திய அவஸ்தையில் ஒரு கிரகம் இருக்கிறதாகத்தான் கணிக்கப்பட்டிருக்கு. மிருத்தியோ அப்படின்றப்போ மரண அவஸ்தையில் ஒரு கிரகம் இருக்கக்கூடிய நிலை பார்க்கும்போது புதன் தசா உச்சம் பெற்ற ஒரு தசா நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்படின்றப்போ நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்னு ஜாதகர் எதிர்பார்த்தால் அந்த பலன்கள் மிக மிக குறைவான ஒரு அளவில் தான் ஜாதகருக்கு பலனை தரும். ஏன்னா அந்த கிரகம் 2 டிகிரியில் இருக்குது. அது ஒரு பெண் ராசியில் 2 டிகிரியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் மிருத்தையு அதாவது மரண அவஸ்தையில் நிற்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது. அப்போ அந்த தசா முழுவதுமே பலனற்ற நிலையாக ஒன்றுமே மாற்றம் என்பது இல்லாத நிலையாக செயலாற்றும். அப்போ கடைசியில் அந்த தசா முடியக்கூடிய காலகட்டத்தில் ஏதோ ஒரு பலன் கிடைக்கும். ரொம்ப சொற்ப பலனாகத்தான் அந்த புதன் தசா ஜாதகருக்கு தன்னுடைய பலனை தரும். புதன் உச்சம் பெற்ற நிலையாக இருக்குது, இல்லை லக்னாதிபதியாக இருக்கார், இல்லை 7ஆம் இடத்த அதிபதி 9ஆம் இடத்த அதிபதின்னு எதிர்பார்த்தால் அந்த ஜாதகருக்கு மிக மிக சொற்பமான பலன்கள் என்பது அந்த தசா முடியக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்கும், இல்லை கிடைக்காம கூட போகலாம். அதனால்தான் இந்த தசா பலனற்ற தசாவாக ஜாதகருக்கு செயல்படுத்தும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக சுக்கிரன் இருக்கக்கூடியது ஆண் ராசி மேஷ ராசியில் இருக்க 26 டிகிரியில் இருக்குது. 25லேருந்து 30 டிகிரி வரை இருக்கக்கூடிய கிரகங்கள் மிருத்திய அவஸ்தை அதாவது மரண அவஸ்தையில் இருக்குது அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த சுக்கிர தசாவானது 20 ஆண்டு காலங்கள் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்களை தரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோமோ அந்த பலன்கள் கிடைக்காம கூட ஜாதகருக்கு போகும். ஏன்னா மரண அவஸ்தையில் இருக்கக்கூடிய கிரகம் மிக மிக சொற்பமான பலன்களை மட்டும்தான் ஜாதகருக்கு தரும். ஒருவேளை இந்த சுக்கிரன் நிற்கக்கூடிய டிகிரி பால்ய அவஸ்தையில் இருக்கா அப்படின்னு சொன்னால் மிக மிக வேகமாக பலனை தந்துடும். ஏன்னா ஒரு குழந்தை எப்படி வேகமாக தன்னுடைய வேலைகளை செய்யுமோ அதே மாதிரி இந்த பால்ய அவஸ்தை அப்படிங்கிறது மிக வேகமான பலன்களை ஜாதகருக்கு சுக்கிரதசா நடக்கும்போதே கொடுத்துரும். அதுக்கப்புறம் அது ஒன்றுமே வேலை செய்யாது. ஏன்னா அந்த குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் மிக மிக வேகமாக பலனை தந்துடும். இதே குமார அவஸ்தையில் ஒரு கிரகம் இருந்தால் கொஞ்சம் நிதானமாகவும் அது தொடர்ந்து தரக்கூடிய பலனாகவும் இருக்கும். யுவ அவஸ்தையில் கிரகம் இருந்தால் அந்த சுக்கிரதசா முழுவதுமே தன்னுடைய பலன்களை ஜாதகருக்கு முழுமையாக தரும். அடுத்தபடியாக விருத்த அவஸ்தை. இந்த விருத்த அவஸ்தையில் இருக்கக்கூடிய கிரகம் முதல் பாதியில் கொஞ்சம் வேலை செய்யாது, பிற்பகுதியில் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். பிற்பகுதியில் ஓரளவுக்கு தான் பலனை தரும், ரொம்ப அதிகமான பலன்களை தராது. மரண அவஸ்தையில் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னு சொன்னால்
அது கால் பங்கு மடங்கை விட குறைவான பலன், மிக சொற்பமான பலன், 1-2 விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அப்போ அந்த தசா முழுவதுமே பலனற்ற ஜாதகருக்கு இருக்கும். எந்த தசா நடந்தாலும் அந்த தசா நடத்தக்கூடிய கிரகம் நிற்கக்கூடிய ராசி வீடு என்ன, ஆண் ராசியா பெண் ராசியா, அது நிற்கக்கூடிய டிகிரி என்னன்றதை கணித்து பார்த்து அப்போ அதனுடைய பலன்கள் வேகமாக கிடைக்குமா, தொடர்ந்து கிடைக்குமா, இல்லை அது கிடைக்கக்கூடிய காலகட்டம் பிற்பகுதியில் நடக்கக்கூடியதாக இருக்கா, இல்லை தசா நடக்கும்போதே கிடைச்சிருமா, இப்படி பல விஷயங்களை அந்த கிரகம் நிற்கக்கூடிய டிகிரி தான் முடிவு செய்கிறது. தசாவினுடைய பலன்களை கணிப்பதற்கு ஸ்தான அடிப்படையை பாருங்கள். லக்கணத்திற்கு எந்த ஸ்தானத்திற்கு அந்த கிரகம் அது அதிபதியாக இருக்குன்னு பாருங்கள். நிற்கக்கூடிய இடம் என்ன அப்படிங்கிறத கணித்து பார்த்து தான் அது தரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நல்லது செய்யுமா இல்லது தீய பலன்களை தருமா அந்த தசா அப்படிங்கிறத நம்மால் கணிக்க முடியும். வேலை எப்படி செய்கின்றது கணிக்கிறதுக்கு கிரக அவஸ்தைகளை பார்க்கணுமே தவிர அது எந்த பலன்களை தரும் என்பதற்கு லக்கணத்தை தான் அடிப்படையாக வச்சு பார்க்கணும். இந்த ஜோதிட வகுப்பில் ஒரு கிரகம் எந்த பருவத்தில் இருந்தால் உங்களுக்கு என்ன பலனை தரும் அப்படிங்கிறதுக்கான கிரக அவஸ்தைக்குரிய பாடங்களை இன்றைக்கி வகுப்பில் நீங்கள் கற்றுட்ருப்பீங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.